தஞ்சாவூருக்கு கோவில் குளத்தால மட்டும் சிறப்பில்லைங்க, தஞ்சாவூர் கோழி குழம்பும் சிறப்பு தாங்க. தஞ்சாவூர் கோழி குழம்பு செஞ்சு பார்ப்போமா? ஃப்ரை பேன் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் சூடானதும் முதல்ல சோம்பு போட்டுக்குங்க. அடுத்தது கசகசாவை போட்டுக்குங்க. கொஞ்சம் மிளகும் சேர்த்து கசகசா பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்தெடுங்க. போதுங்க, நல்லா வறுத்தாச்சு. இப்போ வறுத்த கசகசாவோட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. துருவிய தேங்காயையும் சேர்த்துக்கணும். கொஞ்சம் தண்ணீர் சேர்த்துக்கோங்க, அப்பதான் நல்லா அரைப்படும். நல்ல மை போல அரைச்சுக்கோங்க. பாத்தீங்களா, இந்த மாதிரி மை போல இருக்கணுங்க. திரும்பவும் ஃப்ரை பேன் சூடானதும் எண்ணெயை ஊற்றிக்குங்க. எண்ணெய் சூடானதும் நறுக்கின வெங்காயத்தை போட்ட உடனே மறந்துடாம உப்பையும் போட்டுருங்க. வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமா ஆகிற வரைக்கும் வதக்கணுங்க. லேசா பொன்னிறமா வந்ததும் தக்காளியை போட்டுக்கோங்க. கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்ததும் எண்ணெய் பிரியிற வரைக்கும் வதக்கணுங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு முன்னால சிக்கன் போட்டிங்கன்னா சிக்கன் ரப்பர் மாதிரி போயிடுங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தாங்க சிக்கனை போடணும். சிக்கனை போட்ட உடனே ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணுங்க. 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டீங்களா? இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கசகசா தேங்காய் பேஸ்ட் இருக்குல்ல, அதை இதில் சேர்த்துக்கலாங்க. அந்த ஜார்லேயே கொஞ்சம் தண்ணீரை ஊற்றி அலசி சிக்கனில் ஊற்றிக்கங்க. இப்பவும் கட்டியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றிக்கலாம். மூடியை போட்டு 15 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வேக விடணுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் 15 நிமிஷம் வெந்துருச்சுங்க. தஞ்சாவூர் சிக்கன் வாசனை எனக்கே பசிய தூண்டுதுங்க. அங்கே சாப்பிடலாமா? சுவையை ருசிச்சு தலையை ஆட்டி ஆட்டி கேட்டு கேட்டு சாப்பிடுவீங்க நீங்க. பாருங்களேன்.